பகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அத்துமீறி நுழைய முயன்றிருக்கிறார் ஒரு இளைஞர். அது சார்ந்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், இப்போ யார் அந்த இளைஞர் என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா? விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதா? நிச்சயமாக அபிநயா, அதாவது தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பதிவான வாக்குகள் தேனி கொடுலாறுபட்டியில் உள்ள கமவார் சங்கம் கல்லூரி வளாகத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்றடுக்கு பாதுகாப்பானது மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தமிழக சிறப்பு காவல் படை மற்றும் தேனி மாவட்ட காவல்துறை என மூன்றடுக்கு பாதுகாப்பில் வைக்கப்பட்டு பொதுமக்கள் செல்ல தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் நேற்று அந்த கமவார் சங்க கல்லூரி வளாகத்திற்குள் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் அத்துமீறி உள்ளே நுழைய முயன்றுள்ளார். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்திய போது அவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அவரை பிடித்து விசாரணை செய்ததில் சின்னமனூர் அருகே உள்ள சீப்பாலக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த 27 வயதான ராஜேஷ் கண்ணன் என தெரிய வந்தது. இந்த இளைஞரானவர் இதற்கு முன்னதாக இந்த கல்லூரியில் வேலை செய்து வந்ததாக தெரிய வந்தது. இது தொடர்பாக கொடுலாறுபட்டி கிராம நிர்வாக அலுவலர் மதுக்கண்ணன் அளித்த புகாரில் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து ஆபாசமாக பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த பழனிசெட்டிப்பட்டி போலீசார் ராஜேஷ் கண்ணனை கைது செய்து இன்று சிறையில் அடைப்பதற்காக நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அபிநயா, தகுந்த பாதுகாப்புகளுடன் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் இளைஞர் ஒருவர் அத்துமீறி நுழைய முயன்ற சம்பவத்தால் அப்பகுதி பரபரப்புடன் காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.